என் பேர் லோக்கி. வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃபேடட் டு பி லவ்டு பை த வில்லன்ஸ். இதோட எபிசோடு 18. எபிசோடு 17 மிஸ் பண்ணவங்களுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணது போதும், வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ப்ளீஸ் எலிஜாவை பார்த்துக்கோ, ஆனால் அவகிட்ட ரொம்ப நல்லவனாக இருக்காத. உன்னை பற்றி பேசும்போதெல்லாம் அவளோட நாலேஜை இழந்துடுறா போல. ஃப்யூச்சரில் சுச்சுவேஷன் இன்னும் மோசமாகிடும்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நன் சொன்னதை கேட்டதும் நம்மால் சும்மா ஸ்மைல் பண்ணுறான். வார்னிங் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனால் எனக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குன்னு மைண்டில் நினச்சிக்கிட்டு ஒத்துக்கிற மாதிரி கையாட்டுறான் நம்மால். சரி கவலைப்படாத நன், நான் என்னால் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறேன். நீ உசுரோடு இருக்கணும்னா கண்டிப்பாக நீ அதை பண்ணி தான் ஆகணும். அவளுக்கு அது புரியாமல் இருக்கலாம், ஆனால் எனக்கு புரியுது. இதோட இந்த எபிசோடு முடியுது. எபிசோட ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட எலிஜா லிமிட்டை கிராஸ் பண்ணிடுவா. நன் இதை அவளுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு எலினோட ஹீல் பண்ண அவளோட மேஜிக்கை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. டைம் ஸ்பீடாக போகுது. சீன் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கு கட் ஆகுது. அங்கே நம்மளால ப்ரொஃபஸர் ஃபர்ரை மீட் பண்ணி அவனோட ரெக்வஸ்ட்டை சொல்ல வந்திருக்கான். அவங்க டீயை குடிச்சிக்கிட்டு புருவத்தை தூக்கி, நீ உன்னோட விஸ்ஸை யூஸ் பண்ணணுமா, இவ்வளோ சீக்கிரமாவான்னு கேட்குறாங்க. மேஜிக் ஆர்ட்ஸ் கிட்ட இருந்து எனக்கு ஒன்று வேணும்னு நம்மளால ஸ்மைல் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். ஃபர் உன்னால் இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ண முடியாதான்னு கேட்குறாங்க. இந்த ரெக்வஸ்ட்டை முடிக்க ஃபர் மட்டும் தனியாக ஒர்க் பண்ண போகிறது இல்லைன்னு நம்மளால சொல்கிறான். நம்மளால் அவனோட விஸ்ஸை யூஸ் பண்ணலைன்னா யாருமே எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஃபர் சொல்கிறாங்க. வெட்டி பேச்செல்லாம் ஓரமாக வச்சுட்டு பார்த்தா நம்மளால சும்மா கேஷுவலாக ரெக்வஸ்ட் கேட்கலாம் வரல. வரப்போகிற பிரச்சனைக்கு ஏதோ ரெடி பண்ணதான் நம்மளால நினைக்கிறான். ஃபியூரிஃபைட்ஸ் கூட நடக்க போகிற பேட்டிலில் உசுரை காப்பாற்றிக்க நம்மளால் முடிஞ்ச எல்லாத்தையுமே ரெடி பண்ணி தான் ஆகணும். ஆளோட நிஜமான பிளான் என்னன்னு தெரியாமல் ஃபர்ரு பெருமூச்சு விட்டுட்டு, இது வேற எந்த தப்பான பர்பஸுக்கும் யூஸ் பண்ணாத வரைக்கும் உனக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு பிரைம் மினிஸ்டர் அட்லாண்டா ஆர்டர் போட்டிருக்காங்க. உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாங்க. இதை கேட்டதும் நம்மளால் எச்சு முழுங்குறான். ப்ரொஃபஸர் கான்ட்ராக்ட் கிளாஸில் நம்ம ஆளுக்கு கிடைச்ச ரிவார்ட்ஸை எல்லாம் மைண்டில் ரீவைண்ட் பண்ணி பார்க்குறான். எலிஜா கிட்ட இருந்து உனக்கு ஒரு ரிவார்டு கிடைச்சிருக்கு, 500 பாயிண்ட்ஸ். ஒரு ஈவில் சீடு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நீ பாயிண்ட் ஷாப்பில் ஒரு ஸ்பெஷல் ஸ்கில்லை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஸ்கில் லிஸ்ட்டு அப்டேட் ஆகிடுச்சு. எலிஜா ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சீல் பண்ணியிருக்கா. நீ அந்த ஈவில் ரூலை ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். தேவையனும் ஒரு நெகட்டிவ் விஷயத்தை சீல் பண்ணியிருக்கான். நீ அந்த ஈவில் ரூலை ஒரு வாட்டி யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்பெஷல் ஸ்கில்லோட எஃபெக்ட் எந்த ஐட்டத்தை விடவும் வேறு லெவலில் இருக்கும். இப்போதைக்கு இது ஓகே தான், ஆனால் இன்னும் நிறைய ரெடி பண்ண வேண்டியிருக்கு. நம்மால் இன்னும் அந்த ஃபியூரிஃபயர்ஸோட அட்டாக்கை தாங்குற அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகலை, ரொம்ப வீக்காக தான் இருக்கான். அதனால தான் எனக்கு அது வேணும். எனக்கு ஒரு பீரங்கி வேணும். இந்த மொத்த அகாடமியை அடித்து தூக்குற மாதிரி ஒரு பீரங்கி வேணும். ஆப்போசிட்டில் நம்ம ஆளோட ரெக்வஸ்ட்டை கேட்ட ப்ரொஃபஸர் ஃபர்ரோட ஃபேஸ் அப்படியே பிளாங்க் ஆகுது. செத்த மீன் கண்ண மாதிரி ஒரு லுக்கை விட்டு நம்மளாலேயே வெறிச்சு பார்க்குறாங்க. கொஞ்சம் செகண்ட் கழிச்சு தான் சுயநினைவுக்கே வராங்க போல. சேர்ல இருந்து சட்டுன்னு ஏந்திரிச்சு, டட் உனக்கு என்ன பைத்தியமா, அதை உருவாக்குறது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதை வச்சு நீ என்ன பிளான் பண்ணுறன்னு கத்துறாங்க. இதை கேட்டதும் ஃபர் கோவத்தில் வெடிக்க போகிறாங்கன்னு நம்ம ஆளுக்கு தெரிஞ்சிருச்சு. உடனே அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை எடுத்து நம்மளால நீட்டுறான். வெயிட் ப்ரொஃபஸர், சாதாரணமாக எந்த ரெக்வஸ்ட் கேட்டாலும் அதை நீங்கள் செஞ்சு தரணும்னு இந்த அக்ரிமெண்ட்டில் கிளியராக இருக்குது. இவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம் ஸ்கூல் ஆஃப் மேஜிக்கோட ஹெட்டை கண்டிப்பாக திணற வைக்காதுல. உடனே ஃபர்ரோட புருவம் சுருங்குது. இந்த பேப்பரை விரிச்சு பார்த்துக்கிட்டே செம்ம கடுப்பில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. நீ என்ன ஒரு வெப்பன் செய்ய சொல்கிறியா? இது சாதாரண ரெக்வஸ்ட் கிடையாது. ஆனால் நம்மால் அவங்கள கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் ப்ராமிஸ் தான். இதை வச்சு நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். ஆனால் நான் ஒரே அடியில் அழிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. அப்படி பண்ணலைன்னா அது செம்ம பெரிய தொல்லையாக மாறிடுன்னு நம்மால் சொல்கிறான். அதனால தான் எனக்கு இன்னும் பயமாக இருக்குது லூசு பயலன்னு ஃபர் கத்துறாங்க. ஆனால் அப்போ அட்லாண்டா கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஞாபகம் வந்த மாதிரி ப்ரொஃபஸர் பெருமூச்சு விடுறாங்க. சரி கண்டிப்பாக உனக்கு ஏதாவது ரீசன் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மான்ஸ்டர்ஸ் கூட நடந்த பிரச்சனையில் நீ நிறைய ஹெல்ப் பண்ணதால் நான் உனக்கு அந்த பீரங்கியை செஞ்சு தரேன். எஸ் தேங்க்ஸ் ப்ரொஃபஸர் ஃபெர்ன்னு நம்மால் சொல்கிறான். இன்னொரு பக்கம் என்ன ரீசன்னு தெரியலை. அந்த ஃபீமேல் ப்ரொஃபஸர் நம்பவே முடியாமல் ஏதோ வளர்றாங்க. ஹெரமில் 4 பொண்ணுங்க இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ இந்த வேர்ல்டையை காப்பாற்றுவேன்னு எல்லாரையும் நம்ப வைக்கிறியடா. ஹெரமானு நம்மளால ஆர்வமாக கேட்குறான். அப்போ தான் ஃபெர் ஏதோ தப்பாக உளறிட்டோம்னு ரியலைஸ் பண்ணுறாங்க. உடனே பதறி போய் திரும்பி நம்மளால் திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஐயையோ என் மூளைக்கு என்னாச்சு, உன்கிட்ட பேசினால தான் நான் மொத்தமாக டிஸ்ட்ராக்ட் ஆகிட்டேன், எல்லாம் உன்னால தான் டட். இதுக்கு என்ன காரணம்னா ப்ரொஃபஸர் ஃபெர்ருக்கு 30 வயசு ஆகியும் இன்னும் சிங்கிளாக தான் இருக்காங்க.
எந்த பொண்ணுக்காக இருந்தாலும் அது கொஞ்சம் கவலையான வயசு தான். ப்ரொஃபஸர் பேனிக் ஆகிறத பார்த்து நம்மால் உடனே அவங்கள கூல் பண்ண ட்ரை பண்ணுறான். ப்ளீஸ் கூல் ஆகுங்க, என் விசில் எனக்கு இன்னொரு ரெக்வஸ்ட் இருக்குது. எனக்கும் எலிஜாவுக்கும் தலா ஒரு ஐட்டம் அந்த ஃபேண்டஸ்மல் ஆர்கைவில் இருந்து கொடுக்கறதா ப்ரொஃபஸர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தாங்க. அதை நான் இப்போ வாங்கிக்கலாமா? டைம் ஸ்பீடாக போகுது. அடுத்ததாக என்ன பண்ணணும்னு யோசிச்சுட்டே நம்மால் அந்த காரிடாரை நடந்து போய்கிட்டு இருக்கான். குட் நியூஸ், பீரங்கி செய்ய பர்மிஷன் கிடைச்சிருச்சு. இப்போ அதை செய்கிறதுக்கான மெட்டீரியல்ஸ் மட்டும் நான் கலெக்ட் பண்ணணும். அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் அந்த இன்டர்டைனாஸ்டிக் கீயை வச்சு நான் கலெக்ட் பண்ணிடலாம். எல்லாம் பிளான் படி தான் போய்கிட்டு இருக்கு போல. அப்போ தான் நோபல் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு கையில் ஒரு ஸ்டிக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற ஆரஞ்சு ஹேர் வச்ச ஒருத்தன் நம்ம ஆளு முன்னாடி நின்று, ஏய் தம்பி, நீ தான் டட் கேம்பல் கரெக்டானு கேட்குறான். யாரோ கூப்பிடுறத கேட்டதும் நம்ம ஆளு தலையை தூக்கி ஆமாம் கரெக்ட் தானு ஆன்சர் பண்ணுறான். நம்ம ஆளு கன்ஃபார்ம் பண்ணதும் ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த ஆள் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு கண்டினியூவாக பேசுகிறான். நான் உன்னை இங்கே மீட் பண்ணுவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கோஇன்சிடென்ஸ். என் பேர் கால்டியா ரிவர் வாக். நான் ஃபியூரிஃபயர் ஷேரிட்டி ஃபண்ட்லேருந்து வரேன். கால்டியாவை பார்த்ததும் நம்மால் மூஞ்சில வேர்த்து ஊற்றுது. ஏன்னா அவன் யாருன்னு நம்மால் சட்டுன்னு கண்டுபிடிச்சிட்டான். இன்னும் ஒரு பித்தலாட்டம். அந்த ஃபண்டே பிளாக் மணியை ஒயிட் ஆக்குற ஒரு செட்டப்பு. கால்டியா ரிவர் வாக் தான் இந்த சாப்டரோட ஃபைனல் பாஸ். இவனை ஃபியூரிஃபயர்னு சொல்லுவாங்க. இவன் தான் ஸ்கார்ச்சிங் ஃப்ளாமோட லீடர். கால்டியா ஒரு ஸ்மைலோட அவன் கையில் ஒரு விசிட்டிங் கார்டை கொடுக்குறான். உன்னை பற்றி நான் நிறைய ரூமர்ஸ் கேள்விப்பட்டேன். ஒரு மான்ஸ்டர் எஸ்கேப் ஆகாமல் நீ ஒருத்தனா நின்று தடுத்து நிறுத்தின, அப்படித்தானே? தைரியம் இல்லைனா எக்ஸ்ட்ரானரி ஸ்கில் இல்லாமல் ஒரு சாதாரண ஆளால் அதை கண்டிப்பாக பண்ண முடியாது. நிஜமாவே செம்ம இம்ப்ரெசிவ். உன்ன மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஸ்டூடெண்ட்டை பார்க்கும்போதெல்லாம் இவங்களோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும்னு நான் யோசிப்பேன். உன் கூட சேர்ந்து டின்னர் சாப்பிட எனக்கு ரொம்ப ஆசை. நீ ஃப்ரீயாக இருக்கியா? நான் உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. இதுக்கு பதிலாக நம்ம ஆளுக்கு ஆப்வியஸாக ஒரு சாப்டர் பாஸ் கூட அரட்டை அடிக்க கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணுறான். பேசுகிறதுக்கு இந்த டைமே போதும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவன் மனசுக்குள்ளே அந்த ஸ்டோரியை பற்றி சைலண்ட்டாக யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரிஜினல் ஸ்டோரியில் இவன் நேராக போய் எலிஜாவை தானே டார்ச்சர் பண்ணணும். அப்புறம் ஏன் இவன் என்கிட்ட வரான்? ஒருவேளை இந்த சிஸ்டம் என்னைய ஹீரோவாக நினைக்குதோ? இல்லை, சான்ஸே இல்லை. யோசிக்க யோசிக்க நம்ம ஆளுக்கு இன்னும் செம்ம குழப்பமாகுது. ஆப்போசிட்டில் கால்டியா நம்ம ஆளு ஒத்துக்கிட்டதான் நினச்சிக்கிட்டு கிளம்ப திரும்புகிறான். என்னை சன்செட்டையில் மீட் பண்ணு, 3 நாள் கழிச்சு நான் வெயிட் பண்ணுவேன். அவனே இஷ்டத்துக்கு முடிவு பண்ணுறதை பார்த்து நம்மளால மனசுக்குள்ள அவனோட 18 தலைமுறையும் சைலண்டாக திட்டுறான். அப்புறம் அந்த விசிட்டிங் கார்டை பார்க்குறான். அதில் இருக்கிற கோல்டு கோட்டிங் நம்மளால கண்ணையே கூசுது. இளவெடுத்தவன் என் கண்ணே வலிக்குதுடா. சரி தொலையுது, நான் போறேன்னு நம்ம ஆளு மனசுக்குள்ள புலம்புறான். உண்மையை சொல்லப்போனால் இந்த ஈவெண்ட்டை ஸ்கிப் பண்ண எனக்கு வேற வழியே இல்லை. முன்னாடி மாதிரி தான், ஒன்று ஆன் இல்லைனா ஆஃப். என்னால் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது, அப்புறம் எல்லா ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். இந்த சுச்சுவேஷனில் இது எல்லாத்தையும் நான் யோசித்து பார்த்தா ஃபியூரிஃபயரை தோக்கடிக்கிறது இம்பாசிபிளாக கிடையாது. ஆனால் எலிஜாவோட ரோலை நான் ஏன் எடுத்துக்கணும்னு தான் எனக்கு இன்னும் புரியலை. ஒருவேளை ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் எல்லாத்தையும் சொதப்பிட்டனோ? ஆனால் இப்போதைக்கு நான் ப்ரெசண்ட்டாக ஹேண்டில் பண்ணுறேன், மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த கால்டியா கூட நடக்க போகிற மீட்டிங்கில் சேஃப்டியை கன்ஃபார்ம் பண்ண நம்மளால மெடிக்கல் இன்சூரன்ஸை தேடி போகிறான். ஓகே காய்ஸ், இன்றைக்கி ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த எபிசோடில் பார்க்குறேன். பாய் காய்ஸ்.